ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் QTV. வலைக்கும் இஸ்லாம். QTV இது? ஆமா சார், சொல்லுங்க. மட்டக்களப்பு வாகர ரோட்ல ஆக்சிடென்ட் பட்டு கிடக்கு சார். ஓகே, கீப் இன் தி லைன். நஹி, ஆக்சிடென்ட் நியூஸ் ஒன்று வந்திருக்கு, விஷயத்தை நோட் பண்ணுங்க. ஓகே. மோட்டார் சைக்கிள் ஒன்று அடிபட்டிருக்குது. ஒரு ஆள் மௌத்தாய் கிடக்காரு, ஒரு ஆள் காயத்தோட இருக்காரு. ஓகே, அவர் பேரு டீட்டெயில்ஸ் அல்லது போட்டோஸ் எங்களுக்கு செட் பண்ணிடலாமா வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புறோம், பரவாயில்ல. அடிபட்டிருக்கிற ஆள்ற முகம் வந்துட்டு தெளிவுள்ள அமெரிக்கி சார். அவர கூட வந்தவர் அடிபட்டு இந்த காயப்பட்டிருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டு சொல்றேன், இவர போட்டோ எடுக்கலாமான்னு கொஞ்சம் பொறுங்க சார். அவர் FB ஐடினாலும் சொல்லுங்க, நாங்க போட்டோஸ் எடுத்து போடலாம் சார். அவர Facebook ஐடி அப்துல்லா ஏகேஎம், அதுல போய் பார்க்கட்டான்னு சொல்றாரு சார். எக்ஸ்கியூஸ் மீ நஹி, அப்துல்லா ஏகேன்னு சொல்லி Facebookல கொஞ்சம் செட் பண்ணி பாருங்க. சாரி சுஜா, அவர போட்டோ ஒன்றும் இல்ல. நடிகர் நடிகை மாறுற போட்டோ தான் ப்ரொஃபைல்ல போட்டு வச்சிருக்காரு. ஓகே, யூ கேரி ஆன். ஓகே. சாரி சார், அவர் ஃபேஸ்புக் ஐடியில் அவர் சம்மந்தப்பட்ட எந்த ஃபோட்டோஸுமே இல்லை. பட் அவர் சினிமா நடிகைகளோட ஃபோட்டோஸ் தான் போட்டு வச்சிருக்காரு. அவரோட ஃபோட்டோஸை எங்களால் ஃபைன் பண்ண முடியலை. வெரி சாரி சார். உங்கள் அகங்களை பிரதிபலிக்கும் முகங்களாக செயற்படும் முகப்புத்தகத்தை பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பல்லவா? உங்கள் மரணத்தின் பின்னும் பண்பாடுகளை பறைசாற்றும் முகப்புத்தகத்தை எப்பொழுது நாம் இஸ்லாமியமயப்படுத்த போகிறோம்? நாம் யாரை அதிகம் நேசிக்கிறோமோ அவர்களுடனேயே நாளை மறுமையில் இருப்போம் என்ற நபிமொழியை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்களா? எப்பொழுது நம் மரணம் குறித்து சிந்திக்க போகிறோம்? நம் மரணத்தின் அடையாளத்தை எப்பொழுது நல்லதாக்கப் போகிறோம்? சிந்திப்போம். இத்தகவலை உங்களுக்கு வழங்குவது QTV.